நீங்கள் இதில் தெளிவாக இருங்க. என் குடும்பத்தோடு நான் எங்கே போகிறேன், இந்த வாரம் இந்த வருடம் எங்கே இருக்க போகிறேன், ஒரு வெளிநாட்டில் தான் என்னுடைய தரத்தை நான் உயர்த்த போகிறேன். என்னோட ஸ்டேட்டஸை நான் உயர்த்த போகிறேன். என்னோட சொந்தக்காரங்க மத்தியில் என்னோட ஸ்டேட்டஸை உயரப்போகுது. என்னுடைய நண்பர்கள் மத்தியில் என்னோட ஸ்டேட்டஸை உயரப்போகுது. இதில் எல்லாம் தீவிரமாக இருக்கலாமா? தீவிரமாக இருக்கலாம். அடுத்து 8 மாத காலம் நம்ம மிக தீவிரமாக உழைக்க போகிறோம். தொடர் உழைப்பு கொடுக்குறோம், தொடர் முயற்சி கொடுக்க போகிறோம். தொடர் பயிற்சி கொடுக்கலாமா? என்ன தொடர் பயிற்சி வருவீங்களா? வாங்க, தொடர் முயற்சி கொடுத்துடலாம். சரி, அடுத்த பாயிண்ட் போயிடுவோம் சார். என்ன நினைக்கிறோம்? எதுவுமே சிறந்த முதலீடா இல்லை பார்த்தா என்ன, அந்த புக்கை படி பார்த்தா என்ன இல்லை, எதுவுமே சிறந்த முதலீடா இல்லை. என்ன போட்டிருக்கு? 30 வருஷத்துல 300% வளர்ந்துருக்கு. என்ன பர்சன்டேஜ்? 300%. என்ன சார்? 3 மடங்கு. எத்தனை மடங்கு? பேங்க்ல போட்டாலும் சரி, மித்த எதுல போட்டாலும் சரி, 30 வருஷத்துல எத்தனை மடங்கு வளருது? அதாவது ஒரு சொத்து 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொத்து இல்லை, ஒரு பணத்தை 5 லட்சம் ரூபாய்க்கு முதலீடு பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு ஆயிருக்கு? 15 லட்சமாவோ மேக்சிமம் 20 லட்சமாவோ மாறி இருக்கும். அதுதான் அது சொல்லுது. சரி, இப்போ நம்ம எதை ப்ரூவ் பண்ணணும்னா, வேற எதுல போட்டா பணம் இன்னும் அதிகமா வளருதுன்னு ப்ரூவ் பண்ணணும்ல. நாம என்ன சொல்றோம்? வளரும் இடத்துல போட்டாதான் பெரிய வளர்ச்சி, வளர ஆரம்பிக்கிற இடத்துல போட்டாதான் பெரிய வளர்ச்சி. அப்ப அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கணும்ல. லேண்ட் மட்டும் என்ன பண்ணுதுன்னா, இது மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வளரல 1 மடங்கு, 5 வருஷத்துக்கு ஒரு தடவையே வளர்ந்துருது. எத்தனை வருஷத்துக்குள்ள ஒத்துக்கிறீங்களா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணிடுது? 1 மடங்கு வளருது. அதை என்ன பண்றாங்கன்னா லேண்ட் காம்பவுண்டிங் ஃபார்முலான்னு ஒன்று சொல்லி கொடுத்து, அதுல என்ன பண்றோம் போட்டு பார்த்தா, முதல்ல வாங்குறப்போ ஒரு லேண்டோட மதிப்பு எத்தனை லட்சம் வச்சுக்கலாம்? 3 lakhs வச்சுக்கலாமா? சும்மா ரஃபா ஒரு 3 lakhsக்கு வாங்குறோம்னு வச்சுக்கலாம். அடுத்த 5 வருஷத்துல என்ன ஆயிடும்? 6 லட்சம் ஆயிடும். அடுத்து 10 வருஷத்துல என்ன ஆயிடும்? எவ்வளோ? 12 லட்சம் ஆயிடும். அடுத்து 15 வருஷத்துல என்ன ஆயிடும்? 24 லட்சம் ஆயிடும். அடுத்து 20 வருஷத்துல 48 லட்சம் ஆயிடும். அடுத்து 25 வருஷத்துல 96 லட்சம் ஆயிடும். அடுத்து 30வது வருஷத்துல 1,92 லட்சம் ஆயிடும். அடுத்து 35வது வருஷம் ரஃபா வச்சுக்கிட்டோம்னா 3,86 லட்சம் ஆயிடுது. ஸோ ஆவரேஜா 30 ஆண்டு காலத்துல ஒரு லேண்ட் என்ன ஆகும்? 3 லட்சத்துலேருந்து 3 கோடியா மாறுது. லேண்டுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலாமா? 3 லட்சத்துலேருந்து இதுனா 100 மடங்கு வளர்ச்சி. எத்தனை மடங்கு? ஒரு மடங்கு 100%. 100 மடங்குன்னா 10,000% வளருது. எத்தனை பர்சன்டேஜ்? மித்ததெல்லாம் 300%. இது எவ்வளோ பர்சன்டேஜ்? 10,000% வளர்றதுனால ரேண்ட் வந்து ஒரு ராயலான பொருள். என்ன பொருள்? மித்த எல்லாமே ரொம்ப ஒண்ணுமே வளர்ச்சிக்குள்ள பொருளே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இந்த ஃபார்முலா சொன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருமா உடனே? லேண்ட் ஏன் இவ்வளவு வேகமா வளருதுன்னு புரிஞ்சா சார்? ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் என்ன ஆகுது? ஒரு டபுள் ஆகுது. இது வந்து நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். 3 வருஷத்துல கூட டபுள் ஆன லேண்ட்லாம் இருக்கு. நம்ம ஆவரேஜா ரொம்ப சேஃப்டியா தான் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? 5 வருஷத்துல டபுள் ஆகுதுன்னு போட்டிருக்கோம். அப்ப கண்டிப்பா 3 லட்சத்துல இருக்கிற லேண்டு 3 கோடியா மாறுறதுக்கு 30 வருஷத்துல வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் இதெல்லாம் ஓகே சரின்னு சொல்றீங்க? எல்லாரும் ஒத்துக்கிறீங்க. இதை கஸ்டமரும் என்ன பண்ணுவாங்க? ஒத்துக்குவாங்க. ஏன்னா இதுக்கு ப்ரூஃப் என்னன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்திலே இது நடந்திருக்கும். கரெக்ட் இல்லையா? அவங்க குடும்பத்திலே ஏதாவது ஒரு சொத்தை வித்திருப்பாங்க, அது இன்னைக்கு கோடியா மாறி இருக்கும். இல்லாட்டி ஏதாவது சொத்தை வச்சிருப்பாங்க, அது இன்னைக்கு கோடியா மாறி இருக்கும். அதனால எல்லாரும் இந்த ப்ரூஃப் என்ன பண்ணிக்குவாங்க? ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் அவங்களுக்கும் என்ன புரிஞ்சிருச்சு? லேண்டு தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்லி இன் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ரியல் எஸ்டேட் தான். அதுல ரியல் எஸ்டேட்ல என்ன லேண்டு? வளரும் இடமும் வளர ஆரம்பிக்கிற இடமும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான முதலீடுகள். ஓகே, அப்ப ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரியல் எஸ்டேட். நீங்க ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் கண்டிப்பா ஒத்துக்கிறீங்க. இதுல என்ன கொண்டு வந்துட்டோம்னா, ஆதியோகி என்ன பண்றோம்னா, நாம வளரும் இடமும் வளர போற இடம் மட்டும்தான் நம்ம விற்பனை பண்றோம். மேக்சிமம் நம்ம லேண்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா அதான் இருக்கும். சில லேண்டு மட்டும், இப்போ சேலையூர்ல இங்க போட்டிருக்க லேண்டு மட்டும் சில ரெக்குவயர்மெண்ட்டுக்காக மக்கள் சில பேர் கேட்குறாங்கன்றதுக்காக கொடுத்தோம். அது ஆனால் என்ன கிடையாது, முதலீட்டுக்கான லேண்டு கிடையாது. கரெக்டா? இது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பெரிய கோடியா மாறிடுச்சு. இதே இது ஒரு 20 வருஷம் முன்னாடி என்ன இருந்திருக்கும்? ஒண்ணுமே இல்லை. புரியுதுங்களா? ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து விசாரிச்சு பார்த்தா 100 ரூபாயாம். எவ்வளோ? இன்னைக்கு 6,500 ரூபா. இன்னைக்கு எவ்வளோ? நம்ம சொன்ன மாதிரி எப்படி ஆயிடுச்சு? அது பாட்டுக்க வளர்ந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து லேண்டு மட்டும் நீங்க வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் வாங்க கூடாதுன்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரு டெவலப்டு ஹவுஸ்ல இருக்கார், ஒரு 1 கோடி ரூபா வீட்டுக்குள்ள ஒருத்தர் உட்காந்துருக்காரு சார், இல்லை ஒரு
50 லட்சம் ஊர் பக்கம்னு வச்சுக்கோமே, ஒரு 50 லட்சத்துலேருந்து 75 லட்ச ரூபா இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு. என்ன அந்த பில்டிங்க்கு மதிப்பே இல்லை, 10-15 வருஷம் 20 வருஷமா அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அந்த வீடு என்ன பண்ணலாம்? வித்துடலாமா இல்லையா? வித்துட்டு ஒரு 10 வளரப்போற இடத்த வாங்கி வச்சிருந்தா அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது யூஸ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி அந்த வித்த பணத்துல இருந்து ஒரு பகுதி எடுத்து பேங்க்ல போட்டுக்கிட்டு சேஃப்டிக்கு அவரு வச்சுக்கலாம். கரெக்ட் இல்லையா? ஆனா அதே வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு எத்தனை பேர் கடன்ல கஷ்டப்படுறாங்க, சம்பாதிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. பாத்துருக்கீங்களா? பார்க்கலையா? பாக்குறீங்களா? ஐயோ சொந்த வீடை விட்டுறக்கூடாது, சொந்த வீடை விட்டுறக்கூடாதுன்னு இப்படி எத்தனையோ பேர். சார், வீடு என்பது முதலீடு கிடையாது. வீடு என்பது என்ன? சேமிப்பு மாதிரி தான் அதுவும். புரியுது இல்லையா? அது வளரவே வளராது. அந்த இடம் மட்டும்தான் வளர்ச்சியை கொடுக்கும். அந்த வீடு கட்டுற காசை எடுத்து அந்த இடம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு இன்னொரு 5 இடமா வாங்கி போட்டிருந்தா இன்னைக்கு அவர் பெரிய கோடீஸ்வரனா மாறி இருப்பாரு. அப்ப வீடு வாங்குறது முக்கியமா, வீடு வாங்கக்கூடிய இடம் வாங்குறது முக்கியமா? இடம் வாங்குறது தான் எப்பயுமே முக்கியம். அதெல்லாம் வளர்ந்து கோடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பெரிய பங்களாவே கட்டிக்கலாம் இல்லையா? அப்ப முதல்ல நிறைய பேர் வீடு வாங்கணுன்ற ஆசையோட இருப்பாங்களா? அவங்களாம் என்ன சொல்லணும்? என்ன சார் சொல்லணும்? இடம்தான் முக்கியம். புரியுதா? இடத்தை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு உங்க இதுலயே கதை நடந்திருக்குமே, யாராவது ஒரு கதை சொல்லலாமே. என்ன சார் சொல்லுங்க சார். என்னது பாருங்கப்பா, 2005ல் 8 லட்சம், இன்னைக்கு எவ்வளோ? 1,60,00,000. அவருக்கு ஒரு பெரிய கைதட்டுங்க. அவ்வளவுதான். எத்தனை சொத்து வாங்கினீங்க? 2 வாங்கினீங்களா? 2க்கு 1,60,00,000 ஆயிடுச்சா? அப்பா, அவருக்கு பெரிய கைதட்டுப்பா. எந்த ஏரியாவில் வாங்கினீங்க சார்? கேம்ப் ரோடு பக்கத்துல. பாரு, யார் வாங்க சொல்லி உங்களை போட்டு பாடப்படுத்துனது? நம்ம ஆளுங்களா? முன்னாடி அப்போ ஒரு நபர் உங்களை பாடப்படுத்திருப்பார்ல, அவருக்கு நன்றி சொன்னீங்களா? அவர் பேர் ஞாபகம் இருக்கா? சிவகுமார் பேர் ஞாபகத்துக்காக. இன்னைக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தா இருக்கா? வாழ்க்கையில பெரிய பிடிப்பினையா இருக்கா? அவங்க குடும்பம் என்ன சொல்றாங்க அதுக்கு? அதனால உங்களுக்கு ஒரு பாராட்டு, ஒரு இது எல்லாமே இருக்கு. சரி, உங்க தைரியமா வாழ்க்கையில இருக்கிறதுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. 2க்கு மேல 10 வாங்கியிருந்தீங்கன்னா அப்போதைக்கு கெப்பாசிட்டியா தான் இருந்தது. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். ரைட் சார், கதை இருக்கா இல்லையா? எத்தனை வருஷம் கதை சார்? நம்ம 30 வருஷம் கதை சொல்றோம். எத்தனை வருஷத்துல? 15-20 வருஷத்துலயே எவ்வளவு பெரிய வளர்ச்சியை லேண்டு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதனால நம்ம கதையெல்லாம் இங்கே கேட்க தேவையில்ல. யார்கிட்ட கேட்கலாம்? அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சாலே வேலை முடிஞ்சிடும். அவங்களே கொஞ்ச நேரம் பேசிட்டு, ஆமாப்பா லேண்டு தான்ப்பா முக்கியம்ப்பா வாங்கப்பான்னு எந்திரிச்சு நம்ம கூட லேண்டு வாங்க வந்துருவாங்க. சரியா? சரி, அப்போ லேண்டு தான் முக்கியம் முடிவு பண்ணிட்டோம். அதில் என்ன லேண்டு? வளரும் இடம், வளர ஆரம்பிக்கணும். அவர் கேம்ப் ரோடு அப்போ சொன்னப்போ எந்த விதமான வீடுகளும் அந்த பக்கத்தில் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தான் தாம்பரமே இப்போ டெவலப் ஆன இடங்கள் தான். சரியா? 400 ரூபா, இப்போ 6,500 ரூபா. சூப்பர். 400 ரூபா இருந்தது, அடிச்சு நோக்கிட்டாங்க. சரி, இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டு காட்டணும். இதை நீங்கள் கஸ்டமர் கூட போட்டுக்கலாம். அடுத்து என்ன இருக்கு சார்? இப்போ நம்ம என்ன முடிவுக்கு வந்துட்டோம்னா, லேண்டு முக்கியன்ற முடிவுக்கு நம்ம என்ன முடிவுக்கு வந்துட்டோம்னா, ஏன் சொத்து அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். என்ன கேள்வி? ஒய் லேண்டில் என்ன லேண்டுக்கு முடிவுக்கு சொல்லிட்டோம். என்ன லேண்டு? டெவலப்பிங் லேண்ட். என்ன லேண்டு? டெவலப்பிங் லேண்டு, இல்லைன்னா டெவலப்மெண்ட் ஸ்டார்டிங் லேண்டில் முதலீடு பண்ணணும் அப்படின்றதுல முடிவு வந்துட்டீங்களா? ஏன் சொத்து, முதல்ல நிறைய பேர் ஏன் சொத்துன்றதுலயே முடிவு இல்லாமல் இருந்தாங்க. அதுல ஏன் சொத்துல அப்புறம் என்ன கேள்விக்கு வந்துட்டோம்? எந்த சொத்து? என்னது? சில கேள்விக்கு பதில் தெரிஞ்சா முடிஞ்சிருச்சு சார். ஏன் சொத்து முடிவு பண்ணிட்டோமா? மித்த முதலீடை விட எது முதலீடு அதிகமா இருக்கு? வெற்றி அதிகமா தருது லேண்ட் மட்டும் தான். பர்சன்டேஜ் வந்து growth அதிகமா இருக்கு, 100 மடங்கு வளர்ச்சியா தருது. எந்த சொத்து அப்படின்றதுக்கு என்ன பதில்? வளரும் இடமோ வளர ஆரம்பிக்கிற இடமோ. நிறைய பேருக்கு இந்த இதில் டவுட் இருக்குல்ல, சார் வீட்டு பக்கமே இடம் பார்த்து சொல்லு. அது புரோக்கரோட வேலை. அது யாரோட வேலை? அதுக்கு வந்து புரோக்கர் மட்டும் இல்லை, அதுக்கு நிறைய கம்பெனிகளும் அங்கங்கே கட்டிட்டு இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க, இது கட்டுறாங்க இல்லையா? அது அவங்களோட வேலையா, நம்ம வேலை அது கிடையாது. அது 3% வியாபாரம். அது எத்தனை பர்சன்டேஜ் வியாபாரம்? 3% வியாபாரம். நமக்கு என்ன வியாபாரம்னா, ஒரு 27% மக்கள் இருப்பாங்க. எத்தனை %? 27% மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சொத்து முக்கியம்னு தெரியும். என்ன தெரியும்? முக்கியம்னு தெரியும். ஆனா யார்கிட்ட வாங்குறதுன்னு தெரியாது, எந்த மாதிரி லேண்ட் வாங்கணும்னு தெரியாது. ஆனா சொத்து முக்கியம்னு தெரியும்.
அவங்ககிட்ட போய் நம்ம கான்செப்ட் சொன்னா இடம் வாங்கிடுவாங்களா? வாங்கிடுவாங்க. அந்த 27% சொத்து முக்கியம்னு தெரியுது, ஆனா எந்த சொத்து முக்கியம், யார்கிட்ட வாங்கணும்னு தெரியாது. அதுக்கு நம்ம பதில் சொன்னோன்னா யார்கிட்ட வாங்கிடுவா? நம்மகிட்ட வாங்கிடுவாங்க. இன்னொரு 70% இருக்காங்க. அவங்க யாருன்னா சொத்து முக்கியம்னே அவங்களுக்கு தெரியாது. என்ன தெரியாது? சொத்து முக்கியம்னே தெரியாது. சொத்து வாங்கணுன்ற கனவே இருக்காது. என்ன இருக்காது? சொத்து வாங்கணுன்ற கனவே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் பெரிய ஒரு பணக்காரர்களுக்குள்ள விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதையும் எளிமைப்படுத்திட்டீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? நம்ம கிட்ட வாங்கிடுவாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப 97% யாரோட கஸ்டமர்? ஆதியோகியோட கஸ்டமர். அப்ப நம்ம 3% இருக்கலாமா? 97% வேலை செய்யலாமா? கரெக்டா சொல்லுங்க சார். 3% வியாபாரத்தை பத்தி மறந்துடுங்க, அதை பத்தி யோசிக்காதீங்க. புரியுதுங்களா? நம்ம எதை பத்தி யோசிக்கணும்? 97% ஆட்களை பத்தி யோசிக்கணும். ஓகே. 27% சொத்து வாங்கணும்னு தெரியும், பணமும் இருக்கும், ஆனா யார்கிட்ட வாங்கணும்னு தெரியாது, எந்த சொத்து வாங்கணும்னு தெரியாது. 70% பேருக்கு இதோட கனவும் இருக்காது. என்ன, இந்த கனவு இருந்தா கூட வாங்குறதுக்கு பணம் இல்லையேன்னு உட்காந்துருப்பாங்க. ஆனா வழி யார் சொல்ல போறா? நாம தான் சொல்ல போறோம். சொல்லலாமா? என்ன வழின்னு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாத்துடலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன கேள்விக்கு பதில் சொன்னோம்? ஏன் சொத்து, அதுக்கப்புறம் எந்த சொத்து, 2 முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா எத்தனை சொத்து. என்ன பார்க்க போறோம்? இந்த ரிட்டையர் ராயல் அப்படின்னு இருக்கும், அதுல ராஜ ஓய்வுன்னு இருக்கும். இது என்னது? ராஜ ஓய்வு. அப்படின்னா நீங்க வாழ்க்கையில ஓய்வு பெறப்போ உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கணுமா, எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு விடை தான் இந்த ரிட்டையர் ராயல். இந்த ரிட்டையர் ராயல் ஸ்கீமை மட்டும் பயன்படுத்தி நம்ம நிறுவனத்துல 77 சேல் ஒரே வருஷத்துல போட்ட ஒருத்தர் இருக்காரு. எத்தனை சேல்? 77 சேல் ஒருத்தர் போட்டிருக்காரு. அப்படின்னா இந்த ரிட்டையர் ராயல் ஸ்கீமுக்கு ஒரு கை தட்டலாமா? மார்க்கெட்டர் வச்சுலாம் போடல, அவரே இண்டிவிஜுவலா போய் பேசி 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 எத்தனை சேல் போட்டிருக்காரு? 77 சேல்ஸ் போட்டிருக்காரு. ஸோ இந்த ரிட்டையர் ராயல் ஸ்கீமோட ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி. என்ன இது சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்நாள் இலக்கை முதல்ல செட் பண்ணி தருது. என்ன பண்ணுது? வாழ்நாள் இலக்கு. நிறைய மனிதர்கள் இத்தனை சொத்து வாங்கணுன்ற ஒரு முடிவுலாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு இது தெளிவா சொல்லுது. என்ன சார் கால்குலேஷன் அப்படின்னா, இந்த கால்குலேஷனை அழகா சொல்றதுக்கு யாராவது ஒரு லீடர் நான் அழைக்கலாமா கிளீனா சொல்றதுக்கு? நான் சொல்றேன் முடிவில். இந்த கால்குலேஷனை பத்தி பேசுறதுக்கு ரூபன் சார் நல்லா பேசுவீங்களா? ரிட்டையர் ராயல் அருமையான வாய்ப்பை கொடுத்த எம்டிக்கு என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரிட்டையர்ட் ராயலை பற்றி பேசும்போதெல்லாம் எப்போவுமே நான் இந்த சப்ஜெக்ட் பேசும்போது கேட்டவங்களுக்கு நல்லா தெரியும், என் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை நான் ஷேர் பண்ணிவிட்டு நான் ரிட்டையர்ட் ராயலுக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பைக் ஒன்று வாங்கினேன், ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். அது 50,000 ரூபா அதோட ரேட் அன்னைக்கு. எப்போவுமே அந்த வாலிப பருவத்தில் பைக் வாங்கிட்டோம்னா கொஞ்சம் சீன்லாம் போடுவோம் பாருங்கள். அது மாதிரி எடுத்துகிட்டு ஒருத்தராக காட்டும்போது ஒரு பெரியவர் என்ன பண்ணார், படா பைத்தியக்காரா இதை ஏன்டா வாங்கினேன் அப்படின்னாரு. சரி என்னடா அந்த மனுஷன் நம்மளை வாழ்த்து வரணும் பார்த்தா திட்டுறாரு அப்படின்ட்டு, இதை வாங்கினதுக்கு பேசாமல் ஒரு 4 மனை வாங்கி போட்டுருந்தீங்கன்னா பின்னாடி உனக்கு ஃபியூச்சர் யூஸ் ஆகும் மேடம் அப்படின்னோடனே, ஏதோ பெருசு சொல்கிறாரு அப்படின்ட்டு எப்போவுமே ரத்தம் சூடாக இருக்கனால அதை காலிலே வாங்கிக்கல. அது அப்படியே காலம் கடந்து போச்சு, பைக்கு இத்து போச்சு. இப்போ பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது எம்டி சொல்லும் போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அந்த நமக்கு சொன்னது அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி, அந்த பெரியவர். அவருடைய அனுபவம் அதை நமக்கு ஷேர் பண்ணார். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை. ஆனால் அன்னைக்கு நான் உண்மையிலே அந்த இடத்த நான் அந்த பைக் வாங்குறதுக்கு பதிலாக இடம் வாங்கியிருந்தா, 2000 கொட்டமேடு பக்கத்தில் இருக்க கரும்பாக்கத்தில் என்னோட நண்பர் இறந்து போனோன்னே டெத்துக்கு வரோம். அப்போ சாவில் ஒரு அம்மா, தம்பி இங்கே ஒரு இடம் இருக்குது வாங்கிக்கிறியா, 1000 ரூபாய் சென்ட் அப்படின்னாங்க. ஒரு 5 சென்ட் இருக்குன்னாங்க. 5 சென்ட் எவ்வளோ ஆச்சு? அப்போது நான் பைக்குக்கு இஎம்ஐயில் வாங்கினேன், 10,000 ரூபா கட்டி வாங்கினேன். அதை வாங்கியிருந்துருக்கலாம். வாங்கியிருந்தா இன்றைக்கி ஒரு சென்ட் அங்கே 20 லட்சம் ரூபா. அப்போ எவ்வளோ வருது? அது 1 கோடி ரூபா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்கே லேண்டு சேல் பண்ணி ஒரு பிளாட் ஒன்று வாங்கினேன், 8 லட்சம் கொடுத்து வாங்கினேன், அரை கிரவுண்டு. அதில் ஒரு 22 லட்ச ரூபா செலவு பண்ணி வீடு கட்டினேன். அப்போ நான் புத்திசாலியா இல்லை நான் ஒரு பைத்தியக்காரன்? நான் யார் இப்போ? பைத்தியக்காரன். அதை தான் தீர்க்கதரிசி அவர் சொல்லியிருக்காரு, போடா பைத்தியக்காரா இந்த காசுக்கு நீ பேசாமல் ஒரு இடத்த வாங்கி 4 மனையை வாங்கி போட்டிருக்கலாமே என்ன. அப்போ எனக்கு இடமும் வந்தது, ஒரு அட்வைஸும் வந்தது. அதை உதாசீனப்படுத்தினால ஒரு அரை கிரவுண்டு வாங்கினேன், 8 லட்சம் கொடுத்து வாங்கினேன், 22 லட்சம் கொடுத்து கை காசு போட்டு
வீடு கட்ட வேண்டிய நிலைமை. பட் பார்க்குறவங்களுக்கு புத்திசாலித்தனமாக இடம் வாங்கிட்டு வீடு கட்டிட்ட மாதிரி தெரியும். ஆனால் பைத்தியக்காரன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரிட்டையர் ராயல்ன்ற கான்செப்ட் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட அருமை என்னன்னு தெரிஞ்சுது. சர்வசாதாரணமாக ஒரு 25 வருஷம் நல்லா கவனிச்சு பாருங்க, 25 வயசு வரைக்கும் நம்மளாம் சுதந்திரவாளிகள். வீட்டில் அப்பா அம்மாவோட சாப்பாடு, காலேஜ் படிப்பு அது அப்படியே போயிடும். ஆனால் அந்த செலவு பண்ண காசை ஏராளமாக செலவு பண்ணியிருந்திருப்போம். ஃபஸ்ட்டு பேட்ச் அது. அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் நடக்கிற செலவு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, இப்படியே தான் போகுது. காலங்கள் கடந்து போகுது. அப்போ இந்த சம்பாதிக்கிற நேரங்களில் புத்திசாலித்தனமாக நீங்கள் வேணால் இப்போ நீங்கள் சர்வே பண்ணி பாருங்கள். இப்போ அட் ப்ரெசன்ட் 2024 நீங்கள் சர்வே பண்ணி பாருங்கள். 230 ரூபாய்க்கு யாருங்க சதுரடி தரா? 190 ரூபாய்க்கு கொடுத்தோம் போன மாதம் வரைக்கும். மொய்தீன் பிரியாணி கடையில் போனீங்கன்னா ஒரு பிரியாணியே 250 ரூபா. எத்தனை பிரியாணி சாப்பிட்டு காலி பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு சதுரடி 190 ரூபா. அப்போ இது வந்து ரைட் டைம், சரியான நேரம். இந்த நேரம் தான் ஒரு 200 நம்ம உண்டியலில் போட்டு வர மாதிரி போட்டுட்டு வந்துட்டு அதில் நம்ம வந்து இப்போ ஒரு 10 சொத்து, ஒன்றும் பெரிய விலையே கிடையாது. நம்ம செலவு பண்ணுறதெல்லாம் நீங்கள் நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். சார் வந்து 10 சொத்து லிமிட் தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் அன்லிமிட்டடாக நம்ம வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் 500 பிளாட்ன்ற மாதிரி அதை ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு கம்பெனியில் வந்து கான்செப்ட் இருக்குது. நம்ம வந்து ஒரு காற்றுல, அதாவது ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணிட்டு இல்லை, சைட்டே இருக்குது, நம்ம போய் நேராக பார்க்கலாம். அப்போ ஒரு 10 சொத்து இந்த ரிட்டையர் ராயலுக்கு நம்ம வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பேசிக்கொண்ட மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாருமே வந்து கோடீஸ்வரலாம் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு எங்கேயுமே கிடையாது, வாசப்படியிலே இருக்குது. நம்ம தான் அதை கண்டுக்காமல் போகிறோம். அப்போ அந்த ஒரு 25 வருஷங்கள் வாலிபகுரத்தில் கடந்து போனதுக்கப்புறம் வேலை செய்கிற அந்த ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 58 வருஷங்கள், 58 வயசு இல்லை ஒரு 60 வயசு, இந்த இடைப்பட்ட இருக்கிற இந்த கேப்பில் நம்ம பண்ணினோம்னா சராசரி நம்மளுடைய ஆயுசு காலம் வந்து எல்லாரும் 100 வருஷம் இருக்கணுன்றது எல்லாருக்கும் ஆசை தான். இல்லை ஜப்பானில் இருக்கிறவங்க மாதிரி 120 வருஷம் வரைக்கும் இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய நிலப்பரப்பும் அமைப்புகளும் நம்மளை 80-90 வயசுக்கு மேலே இருக்க வைக்கிறது மிக கடினம். அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த 58-60 வயசுக்கு அப்புறம் இருக்கிற மீதி இருக்கிற அந்த ஒரு 15-20 வருஷத்தை லைஃப்பில் நிம்மதியாக கொண்டு போகணுன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம ரிட்டையர் ஆயில் பற்றியே பேசிகிட்டு இருந்தோம். நான் இப்போ தான் ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரிட்டையர் ஆயில் பக்கத்தில் இந்த நேமையே வந்து சார் வந்து காப்பிரைட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு பாராட்டு ஒன்று நம்ம தெரிவிக்கலாமா? நீங்கள் எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரியல. பக்கத்தில் ஆர் போட்டு அந்த நேமை ரிட்டையர் ஆயில்ன்ற அந்த கான்செப்டை அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் எதேச்சா பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆயில் மட்டும் தான் அப்படி பேசிட்டு இருந்தோம். இப்போ அந்த நேமையே வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. எப்படிதான் பண்ண முடியாது, யாருமே பண்ண முடியாது. பஜாஜ் அலையன்ஸ் வந்து ரிட்டையர் ரிச் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. பஜாஜ் அலையன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குல்ல, அவங்க ரிட்டையர் ரிச் பண்ணிருக்காங்க. நம்ம ரிட்டையர் ராயல் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு வந்து நம்ம கண்டிப்பா தெரிவிச்சுட்டு ஆகும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடினமா உழைச்சி முன்னுக்கு வருவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா இருக்கு பாருங்க, ஃபார்முலா, அந்த ஃபார்முலா நாங்கள் ஒரு மூளையை உபயோகப்படுத்தி ஃபார்முலாவை பேக்கேஜா கொடுப்பாங்க. அதுக்கு பல கோடி கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. அந்த இடைப்பட்ட காலத்தை ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் எப்படி நீங்க லைஃப்பை வந்து ஓட்டலாம், எந்த அளவுக்கு சுகமா இருக்கலாம், அது வேற ராஜன்னு சொல்லி வேற ராஜ ஓய்வுன்னு வேற சார் ரொம்ப அருமையா பேர் வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த இடைப்பட்ட காலங்களை ஒரு சொத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி குழந்தைங்களை வந்து ஒரு அப்பா அம்மா எப்படி தாங்கி பிடிக்கிறாங்களோ, முதியோர்கள் ஆன உடனே அவங்க குழந்தையா மாறிடுவாங்க. அவங்கள தாங்கி பிடிக்கிறது, அந்த குடும்பம் அவங்கள தாங்கி நடத்தணும் அப்படின்னா அந்த சொத்து இருந்ததுன்னா அழகா ஒவ்வொரு வருஷமும் அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அவங்க கடைசி காலங்களில் அவங்களும் அவங்க குடும்பமும் நிம்மதியாக இருக்க முடியுன்ற ஒரு அற்புதமான ஒரு மாய சக்தியை சார் ரொம்ப சுருக்கி ரிட்டையர் ராயல் அப்படி வச்சிருக்கிறாரு. எனக்கு தந்த இந்த நேரத்தில் அருமையான உரையை நிறைவேற்றி. சூப்பர். இப்போ ரிட்டையர் ராயல்ல நம்ம முதல்ல நாங்கள் இது ஒரு மீட்டிங்கில் இந்த ரிட்டையர் ராயல் பற்றி நான் பேசுகிறேன். ஒரு 40 பேர் இருக்கிறாங்க. OMRல ஒரு மீட்டிங்கில் பேசுகிறேன். 14 பேர் அதில் உடனே அடுத்த வாரமே சொத்து வாங்கிட்டாங்க. இந்த ரிட்டையர் ராயல் பேசுறாங்க. 40 பேர் இந்த மீட்டிங்ல 14 பேர் உடனே என்ன முடிவு பண்ணிட்டாங்க, சொத்து வாங்கணுன்ற முடிவுக்கு வந்து சொத்தை வாங்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ரிட்டையர் ராயல் துபாய்க்கு ஒரு வாட்ஸ்அப்ல போனது, நான் பேசின வீடியோ ஒன்று வாட்ஸ்அப்ல போனது. போன தைப்பொங்கலுக்கு 8 பிளாட் ஒருத்தர் உடனே துபாயில இருந்து திண்டிவனத்துல வாங்கினாரு. வெறும் அந்த வாட்ஸ்அப்ல அதை பார்த்துட்டு 8 பிளாட் வாங்கினாரு. அப்ப இந்த ரிட்டையர் ராயல் எவ்வளவு வேலை செய்யுதுன்னு பாருங்க. நம்ம வேலை செய்யறோமோ இல்லையா, எது வேலை செஞ்சிடும்,
இந்த ரிட்டையர் ஆயில் ஸ்கீமை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே கிடையாது. 3 பகுதியாக நம்ம வாழ்க்கையை பிரிக்கிறோம் சார். எத்தனை பகுதியா? லேர்னிங் பீரியட். ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன? கற்றுக்கொள்ளும் பருவம். 27 வருஷம் நம்ம என்ன சார் கற்றுக்குறோம் இல்லையா? ஸ்கூல்ல என்னத்தையோ கற்றுக்குறோம், விட்டுருங்க அது என்ன கற்றுக்குறோம். ஆனால் 27 வருஷம் நம்ம படிக்கிற பீரியட், லேர்னிங் பீரியட். அடுத்த 27-30 வருஷம் நம்ம என்ன பீரியட்னா ஏர்னிங் பீரியட். என்ன பீரியடு? ஏர்னிங் பீரியட், சம்பாதிக்கக்கூடிய நாட்கள். கடைசி 27 வருஷம் 85 வயசு, 58லேருந்து 85 வரலும் கடைசி 27 வருஷம் அது என்னவா சொல்கிறோம்? ஓய்வு பீரியட், ரெஸ்ட் பீரியட் இல்லையா? கரெக்டா? இப்படி ஒரு வாழ்க்கை தானே நம்ம எல்லாருமே பிரிச்சுக்கணும். கரெக்டா? இதில் லேர்னிங் பீரியடில் சம்பாதியம் இருக்குமா? ஓய்வு பீரியடில் சம்பாதியம் இருக்குமா? இருக்காது. அப்போ ஏர்னிங் பீரியடில் மட்டும்தான் என்ன இருக்குது? வருமானமும் சம்பாத்தியமும் இருக்குது. இப்போ நாம என்ன பட்ஜெட் போடலன்னா இந்த கடைசி 27 வருஷத்துக்கு நம்ம எல்லாருமே பட்ஜெட்டே போடல. நிறைய பேர் போட்டிருக்கவே மாட்டீங்க, இல்லை எதுக்குமே பட்ஜெட் போட மாட்டீங்க. கரெக்டு தானே? இந்த ஆண்டின் பட்ஜெட் தாக்கல் பண்ணீங்களா உங்க குடும்ப தலைவிட்ட? சார் கவர்மெண்ட்டு பட்ஜெட் போடாமல் குடும்பம் இது நடத்தலாமா? ஆனால் நம்ம மட்டும் நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம்? பட்ஜெட் போடாமல் நடத்துகிறோம். ஆனால் பட்ஜெட் போடாமல் நடத்துறதுனால தான் எப்படி இருக்கிறோம்? திவாலாவே. என்ன சார், கவர்மெண்ட் திவாலா ஆயிரும் பட்ஜெட் போடாட்டி. அதே மாதிரி தான் நம்மளும் என்ன ஆயிரும்? திவாலாவே இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ தெளிவாக ஒரு பட்ஜெட் போட போகிறோம். என்ன பட்ஜெட்னா 27 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றத என்ன பண்ணிக்க போகிறோம்? நானும் என் மனைவியும் எப்படி இருக்கணும்? ஒரு ராஜ வாழ்க்கை வாழணும்னா எப்படி எனக்கு 27 வருஷம் பயன்பட போகுது? அந்த 27 வருஷத்துக்கு எனக்கு என்ன பணம் தேவை? வருஷம் வந்து நாங்கள் மாதம் ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கோம், இல்லை வருஷம் ஒரு கால்குலேஷனே நீங்கள் எடுத்துக்கங்க. சார் இப்போ உங்கள் வீட்டில் வருஷம் தீபாவளி வருமா? வராதா? வருஷம் பிறந்தநாள் வருமா? பேரனுக்கு பிறந்த நாள், பையனுக்கு திருமண நாள், வருஷம் வருமா? வருஷம் எத்தனை விசேஷம் இருக்கும்? ஒரு 10 விசேஷமாவது இருக்குது. அவன் ஒரு விசேஷத்துக்கு நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழ்றீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்களா இல்லை நகை எடுத்து கொடுப்பீங்களா? என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, பக்கத்தில் கூட்டு போவீங்களா ஃபாரினுக்கு கூட்டு போவீங்களா? கரெக்டாக சொல்லுங்கள். அப்போ நம்ம ராஜ வாழ்க்கை வாழணும்னா நமக்கு மினிமம் மாதம் 1 லட்ச ரூபா தேவையில்லையா? சொல்லுங்க சார். ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். எவ்வளோ தேவை? 1 லட்ச ரூபா தேவை. 12 மாதத்துக்கு 12 லட்ச ரூபா தேவை. இப்போ 27 வருஷத்துக்கு எவ்வளோ தேவை? 3.25 கோடி தேவை. எவ்வளோ தேவை? புதுசாக வந்திருக்கவங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கால்குலேஷன் உங்களுக்கு சரியாக புரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க. வருஷம் எவ்வளோ தேவை? 12 லட்சம். மாதம் 1 லட்சம், வருஷம் 12 லட்சம். 27 வருஷத்துக்கு எவ்வளோ? 3.25 கோடி தேவைப்படுது. 3.25 கோடி யார்ட்டையுமே பணமா இல்லை. கரெக்டா? ரிட்டையர் ஆகிறப்ப எல்லாருக்கையும் 3.25 கோடி வச்சுருப்பாங்களா? இருக்காது. ஆனால் இந்த கால்குலேஷன் அப்படியே கொண்டு ஆடிட்டர்கிட்ட சப்மிட் பண்ணணும்னா ஆடிட்டர் என்ன சொல்கிறாரு? நீ விலைவாசி உயர்வு எங்கே போட்டிருக்க இந்த கால்குலேஷன் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? 7% விலைவாசி உயர்வு நம்ம சொல்லிட்டே இருக்கோமா? அந்த 7% விலைவாசி எங்கே போட்டிருக்கோம்? இந்த கால்குலேஷனில் போடலை. அதை போட்டு பார்த்தா இந்த 3.25 கோடி என்ன ஆயிடுது? 13 கோடியா மாறுது. ஏன்னா வருஷம் இன்னைக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படுச்சுன்னா அடுத்த வருஷம் என்ன தேவைப்படும்? 1,07,000 ரூபாய். புரியுதா? இந்த வருஷம் 12 லட்சம் தேவைப்படுச்சுன்னா அடுத்த வருஷம் 14 லட்சமா தேவைப்படும். அந்த மாதிரி என்ன ஏறுது? விலைவாசி உயர்வு ஏறுது. அதனால நம்ம கால்குலேஷன் படி எவ்வளோ தேவைப்படுது? 13 கோடி. யார் வீட்டில் இருக்கு? பணமா யாரும் சேர்க்க முடியாது. புரியுதா? அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு பொருளில் இந்த பணத்தை போட்டால் அது என்னவா மாற்றி கொடுத்துரும்? 13 கோடியா மாற்றி கொடுத்துரும். அது மாதிரி என்ன பொருள் இருக்கு? லேண்டை தவிர எதுவுமே கிடையாது. கரெக்டா? சரி, அப்போ லேண்டில் 13 கோடி சேர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 13 லட்சத்துக்கு லேண்டு வாங்கி போட்டாலே, ஆனால் 30 வயசில் வாங்கியிருக்கணும். எத்தனை வயசில் வாங்கியிருக்கணும்? யாரெல்லாம் இங்கே 30 வயசில் இருக்கீங்க? கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. சரியா? இவங்களாம் 13 லட்சத்துக்கு போட்டோன்னே லேண்ட் வாங்கி போட்டால் என்ன ஆகிடும்? 60 வயசில் 13 கோடியா மாறிடும். எப்போ சீக்கிரம் 13 லட்சத்துக்கு லேண்ட் வாங்கி போட்டுருங்க. அடுத்து இப்போ நம்ம 40 வயசில் இருக்கவங்களாம் கை தூக்குங்க. சரி, இவ்வளோ பேர் இருக்கீங்க. நீங்கள்லாம் இப்போ சொத்து நிறைய வாங்கிட்டீங்களா? இன்னும் வாங்கலை. அப்போ நீங்கள் சீக்கிரம் வாங்கணும். என்ன சீக்கிரம் வாங்கிடுங்க. 50ல் இருக்கிறீங்க. சரி, ரைட்டு. சரி, 60ல் வந்தவங்கன்னா செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்போ தான். சரி, இப்போ நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்னா இந்த 13 கோடி சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்ம சொல்கிறோம். மாதம் 8,500 ரூபா நம்ம சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியும். வருஷத்துக்கு அப்போ எவ்வளோச்சு? 1 லட்ச ரூபா கிட்ட ஆயிடுச்சு. இது மாதிரி 3 வருஷம் சேர்த்தோம்னா 3 லட்ச ரூபா நம்ம கையில் இருக்கும். இப்படி 27 வயசில் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கிறப்ப போய் லேண்டு வாங்கிட்டோம்னா, ஆரம்பிச்சு இல்லை சேர்த்து வச்சு லேண்டை 30 வயசில் ஒரு லேண்டு
அதே மாதிரி 33ல் 1, 36, 38, 9, 42, 45, 48, 51, 54, 57ல் 3 வருஷத்துக்கு ஒரு சொத்து நம்மளால வாங்க முடியும். கொஞ்சம் என்ன ஆகும், சம்பளமும் ஏறும். அப்பனா 3 லட்சம் வாங்கலாம், 4 லட்சம் வாங்கலாம், 5 லட்சத்துக்கு சொத்து அப்படியே வாங்கிட்டே இருக்கலாம். அப்படி வாங்க வாங்க வளரும் இடமா வாங்க வாங்க 30வது வருஷத்துல நம்ம ரிட்டையர் ஆகிறப்போ நம்ம கையில முதல்ல வாங்கின சொத்தெல்லாம் என்னவா மாறி இருக்கும்? முதல்ல வாங்கின 2-3 சொத்து கோடியா மாறி இருக்கும். சில லேண்ட் 2-3 கோடியா கூட மாறி இருக்கும். அப்படி மாறி இருந்தா நான் என்ன ஆயிருக்கேன்? ரிட்டையர் ஆகலா மாறிட்டேன். கரெக்டா? அப்ப சொத்து வாங்கி போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. எத்தனை சொத்து வாங்கணும்? இப்போ 10 சொத்து வாங்கியே ஆகணும். வாங்கலாமா? இது ஒரு சாதாரண மனிதனால முடியுமா முடியாதா சார்? கண்டிப்பா ஒரு சாதாரண மனிதனாலேயே இது சாத்தியம். அவங்க குடும்பமா உழைச்சாங்கன்னா 8500 ரூபா சேர்க்க முடியும். சரி, இதுலயும் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன கொண்டு வந்திருக்கோம்னா, சார் சில பேர் வந்து இடம் வந்து வாங்க வர்றாங்க. என்ன, நம்ம இந்த 8500 ரூபாய் இப்போ இஎம்ஐ ஸ்கீமா கூட கொண்டு வந்திருக்கோம். 7500 ரூபா கட்டினா என்ன கொடுத்துட்றோம்? லேண்டு வந்து கொடுக்குற மாதிரி இஎம்ஐ ஸ்கீம் கூட கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த இஎம்ஐ ஸ்கீம் இன்னும் தீவிரமாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப பார்ப்போம். இப்போ மேலாப்பில் உங்களுக்கு சொல்கிறோம், போக போக உங்களுக்கு அது தீவிரமாக புரியும். சரி, இப்போ நம்ம வாழ்க்கையில் எத்தனை சொத்துக்கு முடிவு வந்துட்டோம்? எத்தனை சொத்து சார்? 10 சொத்துன்ற முடிவுக்கு வந்துட்டோம். அது வந்து ஒரு பப்ளிக்கு சொல்கிறப்ப உடனே அவங்களுக்கு என்ன தேவைப்படும்? ஒரு சொத்து வாங்கணுன்ற மனப்பான்மை வந்துடும். அப்போ ஒரு சொத்து வாங்கணுன்ற மனப்பான்மை வந்தோடனே எடுத்தோடனே எதை போய் விற்க போவாங்க? நகையை தான் விற்க போவாங்க. நம்ம நகையை விற்க வேணாம், நம்மக்கிட்ட கொடுத்துட்டு 1 வருஷம் வட்டி இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம்? மீட்டுக்கலாம். பொண்ணுக்கு மண் திட்டம். ஓகே, என்ன திட்டம்? வட்டி இல்லாமல் நகை கடன் கொடுக்குறோம். கரெக்டா சார்? உலக வங்கி கொடுக்குமா? எனக்கு நல்லா தானே கை தட்டுறது.